பிரச்சனை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தாழ்மை உனக்கு இருக்கா? இந்த திருவதை நீங்க கற்றுக் போறதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இயேசு கிறிஸ்துவோட தாழ்மை உங்க மத்தியில் இருக்கா? உங்களுக்கு தாழ்மையா இருக்குங்கிற ஒத்துக்கொள்கிறேன். ஆனா இயேசு கிறிஸ்துவோட தாழ்மை உங்கள்கிட்ட இருக்குதா? கேள்விதான். நீங்க திருவந்து எடுக்கும் போது இந்த தாழ்மை, இயேசு கிறிஸ்துவ தாழ்மை உங்களுக்கு வரும். ஆமென், ஹalleluya. திருவந்து செய்வதுதான். இயேசு கிறிஸ்துவ தாழ்மை உங்களுக்கு வர வேண்டும் என்றால் நீங்க ஒரு காலில் ஒரு கழுவியாக வேண்டும். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, பணக்காரன் இருந்தாலும் ஏழை கால உடம்பு சரினா கூட நல்லவங்க கால்கள் எப்படி காலில் கழுவி தம் தாழ்மை நீ வெளிப்படுத்தி ஆக வேண்டும். இது புது உடன்படிக்கைக்காரர்களுக்கு இயேசு காமித்த தெய்வீக குணமாகும். வருத்தப்பட்டிருப்பாங்க, கோவப்பட்டிருப்பாங்க, போனா திட்டிருப்பாங்க, ஒன்றும் இல்லை, அந்த வாரம் கூப்பிட்டு வச்சு அவங்க காலை கழுவிங்க. ஹalleluya, ஹalleluya. தாழ்மை செஞ்சுங்க, பட்டான்னு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான், எல்லாம் சரியா போயிடும். ஒவ்வொரு ஆட்கள் நீங்கள் தாழ்மையை காமிச்சிருக்கு. இதோட உலகத்துக்கு மேன்மையான